ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கதால இனி எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக வெற்றிகரமாக பெற்று மகிழ்ச்சியாக வாழுவாய். உன்னுடைய சொல்லில் உண்மையும் செயலில் நேர்மையும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார்கிட்டையும் ஆணவத்தோட அதிகாரத்தோடையும் பேசாம பொறுமை உள்ள பிள்ளையாக, புத்திசாலியாக, நன்றி உள்ள பிள்ளையாக பேசு. எப்போதுமே யார் உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதுக்கு நன்றி கடனோட நீ நடந்துக்கணும். உன் வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன். உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து செயல்படும் போது கண்டிப்பா உன் மதிப்பை நான் உயர்த்தி இந்த உலகத்துல உன்னை மிகப்பெரிய ஆளாக மாற்றி காட்டுறேன். அடுத்தவங்களை குறை சொல்கிறதையும் அடுத்தவங்களை விமர்சிக்கிறதையும் அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி பேசுனாங்கன்னு அடுத்தவங்க கதையை பேசுகிறதையும் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு வாழ வேண்டாம். யாருடைய மனசும் காயப்படும் அளவுக்கு நீ எதையும் செய்யக்கூடாது என் தங்கமே. என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னுடைய தோல்விக்கும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிற வெற்றிக்கும் நீ மட்டும்தான் காரணமே தவிர அடுத்தவங்க காரணம்னு சொல்ல வேண்டாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் ஜெயிச்சா நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சேன், உழைச்சேன், முயற்சி செஞ்சேன்னு சொல்கிறாங்க. தோற்று போயிட்டா கூட இருக்கிறவனை கையை காட்டி அவங்களால தான் எல்லாமே தப்பாக போச்சு, தப்பாக நடந்துச்சுன்னு அடுத்தவனை சுலபமாக குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தவனிடம் நீ அக்கறை காட்டி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் போது அவங்களும் உனக்கு உதவி தான் செய்வாங்க. எல்லாரையுமே எப்போதுமே நீ சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் உன்னை நீயே மேம்படுத்தி கொள்ள தயாராகு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் 24 மணி நேரத்தை பொதுவாகவே கொடுத்து வச்சிருக்கேன். ஆனால் ஒரு சிலர் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு பொழுதே போகலைன்னு சொல்கிறாங்க. இதில் பொழுது போகலைன்னு சொல்கிறவங்க போக்கத்தவங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது முன்னேறணும்னு வெற்றிக்கு பின்னால் ஓடும் மனிதர்களாக இருக்காங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எல்லாம் நீ நேர்மறையாக ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு செலவிடும்போது கண்டிப்பாக வெற்றி உன்னை தேடி வந்து சேர்ந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து திட்டம் போட்டு அதற்கான செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மேம்படும். தினமும் புதுசாக உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் புதுசாக மாறிக்கிட்டு இருக்க இந்த உலகத்திலும் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோ. உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு மனசையும் உற்சாகமாக வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட எந்த பிரார்த்தனையை செஞ்சாலும் இந்த அப்பன் முருகன் அதை நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உழைப்பையும் மதிக்கணும், உழைக்கிறவங்களையும் மதிக்கணும். உன் வீட்லையும் வெளியையும் உழைக்கிற அத்தனை பேரையும் நீ மதிக்க கற்றுக்கோ. உன்னுடைய வளர்ச்சியும் உனக்கான உயர்வும் உழைப்பின் மூலமாகத்தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறியோ, முயற்சி செய்கிறியோ, புத்திசாலித்தனமாக செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கான வெற்றியை கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து விடாப்பிடியாக உறுதியாக சலனமில்லாமல் முயற்சி செய். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து நீ விருப்பப்பட்ட அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உன் உடம்பு தான் இந்த உயிர் தங்குவதற்கான இடமாக இருக்கிறதல்லவா? அப்போ இந்த உயிருக்கு காரணமான உடலென்னும் கோவிலை நீ எந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாக்கணும்? உடலை நல்லா இன்னைக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீன்னா நாளைக்கு வயசான காலத்தில் உடம்பு ஒன்றை நல்லா பார்த்துக்கும். இன்னைக்கு நீ உடம்பு மதிக்காமல் அலட்சியப்படுத்தினா கண்டதையும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் நேரத்துக்கு தூங்கியும் தூங்காமலும் வேலை சம்பாத்தியம் காசு பணம் ஓடிக்கிட்டு இருந்தீன்னா நாளைக்கு வயசாகும் போது உடம்பு ஒன்றை போட்டு பாடாப்படுத்திடும். அதனால தான் எப்போதுமே உடம்பு மனசு ரெண்டையுமே நீ உறுதியாக வச்சுக்கணும் நான் சொல்கிறேன். உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் ஆக்கப்பூர்வமான செயல்களும் கண்டிப்பாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். யாருக்கிட்டையும்
நீ உதவி கேட்டு போகாத. ஆனால் உன்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய். எந்த சூழ்நிலையிலையும் நீ நேர்மையை விட்டு விலக வேண்டாம். உண்மையாக நேர்மையாக உன்னுடைய வேலைகளை நீ விருப்பத்தோடு நேர்ந்து உணர்ந்து கவனித்து பொறுமையாக செயல்படும் போது கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ போகும் பாதையில் வெற்றி படிகளை உருவாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை நீயே மேம்படுத்திக்கோ. கிடைக்காத ஒரு விஷயத்தை யோசித்து கிடைச்ச விஷயங்களை தொலைச்சிட வேண்டாம். ஏற்கனவே உன்கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மனோபாவத்தோடு இரு. அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு கிடைக்காததே நினச்சி கவலைப்படுறதுக்கு பதிலாக கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லவா? உனக்கான எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடந்தேடும். உனக்கு நிழலாக நான் இருந்து நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இப்போதைய சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக காலமும் மாறும், கட்சிகளும் மாறும். அதாவது நீ பார்க்குற விதத்தில் எல்லாமே மாறி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும்னு சொல்கிறேன். எத்தனை கர்ம வினைகளை இப்பொழுது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது அனைத்தும் சரியாகி உன் துன்பங்களும் துயரங்களும் விலகி போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும் என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியையும் சின்ன சின்ன அன்பான ஆறுதல் வார்த்தைகளையும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. யார் தப்பு செஞ்சாலும் அதை மனதார மன்னிக்கும் பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் மனசில் நல்ல உற்சாகமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு எப்போதும் நேர்மறையான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இரு. மனசில் இருக்க கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ முடிவிடு. நீ பொறுமையாக இரு, எதிலும் கோவப்படாதே. பொறுமை உடையவர்களும் இறக்கப்படுபவர்களும் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போயிட மாட்டாங்க. கண்டிப்பாக உன் பொறுமைக்காகவும் இரக்கத்தோடு கூடிய நல்ல மனசுக்காகவுமே இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எது ஆழமான வழியை தருதோ அதுதான் உன்னை வலிமையாக்கும். நீ வெற்றிகளை குவிக்கிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்குமே கூட இந்த வழிகள் தான் உன்னை தயார்படுத்துது. அவமானப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது எல்லாமே உனக்கான அனுபவம் தான். அந்த அனுபவம் உன் துன்பத்தை போக்கி உன்னை மேம்படுத்தி உன்னை வெற்றி பெற வைக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் மனசில் இருக்க வேதனைகளும் உன் உடம்புல இருக்க வலியும் கஷ்டமும் என அனைத்தையும் சரி செஞ்சு இந்த அப்பன் முருகனே உனக்கான நல்ல வெற்றியை கொடுக்க போகிறேன். நான் யார், என் அற்புதம் என்ன, இந்த பழனி முருகன் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுவேன்றத கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போகிற. அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உன் வாழ்க்கையில் சரியாயிடும். உனக்கு தேவையானது பொறுமை மட்டும்தான். பொறுமையோடு நீ இருக்கும்போது பொக்கிஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு நீ பயந்துக்கிட்டே வாழ வேண்டாம். இன்னைக்கு உன்னால் எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை முழு மனசோட சிறப்பாக செஞ்சு முடி. என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் சிறப்பாக கொண்டு வந்து கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உனக்கான அழகான சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு வறுமையை போக்கி செல்வத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கும். பணம் பல வழிகளில் வந்து உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறேன். அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறி போய்கிட்டே இரு. உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கான வெற்றிகளை தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய குரலை யார்கிட்டையும் உயர்த்தி பேசாத. அமைதியாக பொறுமையாக பேசிக்கிட்டு உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. உன் வாழ்க்கை தரம் உயரும்போது நீ பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த உலகம் கொடுக்கும் என் செல்லமே. நீயே அமைதியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுற பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். மற்றவங்க தப்பு செஞ்சால் அவங்கள பழி வாங்கணும் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்காம அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகத்தில் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையை வரமாக மாற்றி தர்றேன்.
எப்பொழுதுமே அறிவாளி பிள்ளையா புத்திசாலி பிள்ளையா உன் திறமையை அதிகரிச்சுக்கிட்டே இரு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்றவாறு அனுசரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அன்பை கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சவங்களை மன்னிச்சு மறந்து கடந்து போய்கிட்டே இரு. உன்னை ஊக்குவிக்கவும் பாராட்டவும் உனக்கான வெற்றிகளை கொடுக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ விரும்பியதை எல்லாம் விரும்பியவாறே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ எதிர்பார்க்குற காரியங்களிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். பண வரவையும் அதிகரிப்பேன். உன் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் மேலோங்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே எதிர்மறையாகவே யோசிச்சுக்கிட்டு இது நமக்கு நடக்காது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. உன்னுடைய சொந்த சிந்தனைகள் நேர்மறையாக இருந்தால் தான் அது உனக்கு நல்லதை நடத்தும். ஏன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நான் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காதுன்றதை நீ உறுதியாக நம்பு. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை நான் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழும்படி செய்வேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த அப்பன் முருகன் கலந்தே தான் இருக்கேன். அன்போடும் பரிவோடும் அனுசரணையான நல்ல வார்த்தைகளை பேசு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் பக்கத்திலேயே நான் இருக்கும்போது இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நீ விரும்பியது போலவே நடக்கும். உனக்கு எது வேணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதே. இந்த உலகத்திலேயே நீ அதிகமாக பேசுகிறது உன் கூட தான். உன் மனசுக்குள்ளேயே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டே செயல்படுறன்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ளே நீ பேசும்போது கூட அவங்கள பழி வாங்கணும், இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், அவங்க செஞ்சதுக்கு திரும்ப செய்யணும்னு யோசிக்காம நேர்மறையான விஷயங்களை மட்டும் யோசித்து பேசு. உன் மனசுக்குள்ளே நீ பேசுகிற விஷயங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ கேட்டதை கண்டிப்பாக வெகு விரைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் தங்கமே. நேர்மறை சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நினச்ச நல்லதையெல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை விட்டு எது போனாலும் அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சின்னா அது என்னைக்கு இருந்தாலும் உன் கையை விட்டு மீறி போகத்தான் செய்யும். அதனால் எது போனாலும் அது உனக்கு ஒத்து வராதுன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோ. எது உனக்கு சரியானதோ, எது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்குமோ, உன் வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பானதோ அதை நானே உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம். உன் கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நானே உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கணும். உன்னை விட்டுட்டு போகிறவங்கள நீயும் விட்டுடு. யாரையும் துரத்திக்கிட்டே இருக்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம்தானே. நிதானத்தை இழக்காமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் அமைதியாக யோசி. அமைதியும் பொறுமையும் உனக்கான எப்பேற்பட்ட விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துரும். நீ போகிற வழியில் எல்லாம் இந்த அப்பன் முருகனும் உன் கூடவே தான் உனக்கு பக்கத்துணையாக வந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ எந்த மனபாரமும் கவலையும் பயமும் கொள்ள வேண்டாம். உன் மனபாரங்களையெல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. சின்ன சின்ன படிகளில் ஏறிதானே இந்த அப்பன் முருகன் இருக்கும் மலை உச்சியை தொட முடியும். அதே போலதான் நீ சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சாலே அது உனக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுத்துடும். எப்போதும் எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழந்து விடாதே. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பாராத அளவுக்கு மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்க போகுது.